Hello students, இன்னைக்கு 10th Maths Chapter 4ல Example 4.17 பார்க்கலாம். Question பாருங்க. Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and median RG from R to PQ is 5.8 cm கொடுத்துருக்காங்க. Find the length of the altitude from R to PQ. Okay. So first rough diagram போட்டுக்கலாமா? PQ 8 cm, RG 5.8 cm, angle R 60 degree. ஸோ இப்போ லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிக்யூ 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ ஆர் பாயிண்ட் இல்லைல்ல, ஸோ பி பாயிண்ட்லேருந்து 60 டிகிரி மார்க் பண்ணிக்கலாமா? ஸோ ப்ரொடக்டரை தலைகீழ வச்சுட்டு 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஓகே. 60 டிகிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இதை ஈன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பிஇலேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். ஓகே. ஸோ இதை எஃப்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஓகே. ஸோ பிக்யூக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பிஎஃப்ல ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஓவை சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போடணும். ஓகே. ஸோ சர்க்கிள் வந்து பி பாயிண்டையும் கியூ பாயிண்டையும் ஜாயின் பண்ணணும். டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ சர்க்கிள் பண்ணலாமா? ஸோ இது பி பாயிண்ட்டு கியூ பாயிண்ட் ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் சர்க்கிள். ஓகே. ஸோ இந்த பிக்யூ லைனில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஜின்னு எடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் ஜியிலேருந்து 5.8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே. ஸோ ஆர்ஜி 5.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 5.8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். ஜி பாயிண்ட்லேருந்து சர்க்கிளில் ஒரு ஆர்க் போடணும். ஓகே. ஸோ ரெண்டு சைடும் ஆர்க் போடணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஆர்னு எடுத்துக்கலாம். பிஎஸ். ஓகே. ஸோ பிஆர் அண்ட் பிக்யூவை ஜாயின் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஓகே. ஸோ அதோட லென்த் தான் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ ஆர்லேருந்து ரெண்டு ஆர்க் போடணும் பிக்யூக்கு. ஸோ இதில் பி பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆர்க் வெளியே இருக்கிறதுனால பி பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் மாற்றாமல் ரெண்டு ஆர்க்லேருந்தும் ஆர்க் போடணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டையும் ஆரையும் லைன் பண்ணணும். ஆர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் பண்ணணும். ஸோ இது பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எழுதிக்கலாமா?
ஸோ ஆர் 60 டிகிரி. ஸோ இந்த ஆல்டிடியூடோட லென்த்து தான் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஆர்லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோமா பிக்யூக்கு. ஸோ அதோட லென்த் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ மெஷர் பண்ணி பார்க்கும்போது 3.8. ஸோ இந்த பாயிண்ட்டை எம்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஆர்எம் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 3.8 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஜி லைன் 5.8 சென்டிமீட்டரா.